तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். ஆயுளுக்கு காரகன் சனி பகவான். சாதகத்தில் சனி பலம் பெற்றிருந்தால் அந்த சாதகருக்கு ஆயுள், நல்ல மனப்பான்கு, சிக்கன குணம், பொறுமை, தத்துவ ஞானம், வெளிநாட்டு வாசம் ஆகியவற்றை அருள்வார். நீதிமானாக செயல்பட்டு அவரவரின் முன் வினைகளுக்கு ஏற்ப உரிய பலாபலன்களை கொடுத்து மனித வாழ்விற்கு ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்துவார் சனீஸ்வரர். கிரகங்களில் மெல்ல நகர்பவர். அவரை சனைச்சரன் என்று போற்றுகின்றன ஞான நூல்கள். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வருவதற்கு சனி பகவானுக்கு 30 வருஷம் தேவைங்க. அதாவது ஒருவரது வாழ்நாளில் சனி பகவான் 3 முறை வலம் வருகிறார். 3ஐயும் முறையே மங்கு சனி, பொங்கு சனி, போக்கு சனி என்று அழைப்பாங்க. கிரக பயிற்சிகளில் சனி பயிற்சிக்கு அதீத முக்கியத்துவம் உண்டு. அந்த வகையில் வரும் 29/3/2025 அன்று சனி பகவான் தன் சொந்த வீடான கும்பராசியில் இருந்து குருவின் வீடான மீனராசிக்கு பயிற்சியாகிறார். அடுத்த 2.5 ஆண்டு காலம் அவர் குருவின் வீட்டில் அமர்ந்து பலன் தர போகிறாருங்க. அந்த வகையில் இந்த சனி பயிற்சியில் கும்பம், மீனம், மேஷம் ஆகிய 3 ராசிக்காரவங்க 7.5 சனி காலத்துக்கு ஆட்படுவாங்க. 7.5 சனி என்றதும் பயங்கொள்ள தேவையில்லை. அப்படியே அஷ்டமத்து சனி, ஜென்ம சனி போன்ற நிலைமைகளை எண்ணியும் கலங்க வேண்டியதில்லை. சனி பகவான் நம் வினைகளை கரைக்க வல்லவர். இன்ப துன்பங்களை வினைப்படி செயல்படுத்தி வாழ வைப்பவர். சாதகப்படியும் கோச்சாரப்படியும் சனி பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் அவரின் அருளை பெற சனிக்கிழமையில் சனைச்சர நம என்று சொல்லி அவருக்கு 16 வகை உபச்சாரங்களை அளித்து வழிபடலாம். சனி பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு கும்பராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இதுவரை ஜென்ம சனியால் சுமார் 2.5 ஆண்டு காலம் படாத பாடுபட்டு வந்தீங்க. இப்போது சந்தோஷமாக விடுதலை பெறுவீங்க. குறிப்பாக சதயம், பூரட்டாதி நட்சத்திரக்காரவங்க மனபாரம் நீங்கி பூரண சந்தோஷம் பெறுவாங்க. வரும் மார்ச் 29 முதல் உங்கள் ராசியிலிருந்து விலகி 2ஆம் இடத்தில் அமர்ந்து பலன் தரப் போகிறார் சனி பகவான். மனதில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள், இனம் புரியாத பயம் ஆகியவை விலகும். உடல்நிலை சீராகும். சமூகத்தில் மரியாதை கூடும். ஆழ்ந்த உறக்கம் வரும். இருந்தாலும் எளிய உடற்பயிற்சிகளும் உணவு கட்டுப்பாடுகளும் உங்களுக்கு தேவைப்படுதே. உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போல இருக்கும். அந்தவுடைய பிரமெல்லாம் நீங்க போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். என்றாலும் பாத சனியாக வருவதால் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு மனஸ்தாபங்கள் வந்து நீங்க. வெளிவட்டாரத்தில் அனுசரித்து போங்க. அடுத்தவர் விவகாரங்களில் தலையிடாதீங்க. சனி பகவானின் பார்வை பலன்கள் அதை பற்றி பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்களின் 4வது வீட்டை பார்க்குறதுனால வேலை சுமை உண்டு. திடீர் பயணங்கள் அதிகரிக்கும். சனி பகவான் உங்களின் 8ஆம் வீட்டை பார்க்குறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பழைய கடனை நினைத்து அவ்வப்போது புலம்புவீங்க. உங்களின் லாப வீட்டை பார்க்குறதுனால திடீர் பண வரவு உண்டு. வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. மற்றபடி யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து போட வேணாம். நெருங்கிய உறவினர்களோ நண்பர்களோ அதிகம் உரிமையுடன் பேசி பெயரை கெடுத்து கொள்ளாதீங்க.
வழக்குகளில் அலட்சிய போக்கு வேணாம். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் பெரும் அலைச்சலுக்கு பிறகு முடியா. இந்த ராசியை சேர்ந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் ஏற்கனவே வம்பு வழக்கு என்று தவித்தாங்க. அதன் பாதிப்புகள் சிறிதளவு தொடரும் என்றாலும் கவலைப்பட வேணாம். குரு அருளால் நன்மை உண்டாகும். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பம் மற்றும் உறவுகளுக்குள் மனஸ்தாபம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புரட்டாதி நட்சத்திரக்காரங்க தினமும் ஏதாவது ஒரு பயத்தில் தவிப்பாங்க. செலவுகள், வேலை குறித்த அச்சம் இருக்கும். எனினும் கடந்த காலங்களில் இழந்தவை எல்லாம் திரும்ப கிடைக்கும். இந்த ராசிக்காரங்க திருமணம் போன்ற சுபகாரியங்கள் குறித்த திட்டமிடலை சற்று தள்ளி போடுவது நல்லது. தசா புத்திகள் சரியாக இருந்தால் திருமணம் செய்யலாம், இல்லாவிட்டால் தள்ளி போடவும். பொருளாதார நிலைமை ஓரளவுக்கு சரியாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் வரும். கடன் வாங்கினாலும் குறைவாக வாங்குங்க. அடுத்தவரை நம்பி எந்த செயலிலும் ஈடுபட வேணாம். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். நீண்ட நாளாக இருந்து வந்த நோய்கள், வழக்குகள் யாவும் நல்லபடியாக தீரும். மாணவ மாணவியர் சோம்பல், மந்தம் போன்றவற்றில் இருந்து மாறி படிப்பில் முன்னேறுவாங்க. அவிட்டம் நட்சத்திர பெண்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேணாம். சதய நட்சத்திர பெண்கள் தகப்பன் வழி உறவுகளுடன் பொறுமையாக இருக்கணும். புரட்டாதி நட்சத்திர பெண்களுக்கு மன ரீதியான அத்தனை பிரச்சனைகளும் மாறி நன்மைகள் வந்து சேரும். ஒரு வருட காலத்துக்கு கடன் வாங்குவதில் கவனமாக இருக்கணும். வியாபாரிகளோ புதிய முதலீடுகள் செய்வீங்க. விளம்பரங்கள் மூலம் தொழிலை விரிவுபடுத்துவீங்க. கொடுக்கல் வாங்கலில் நிம்மதி ஏற்படும். உத்தியோகஸ்தர்களே, அதிக சம்பளத்துடன் புது வேலை கிடைக்கும். உங்களை ஆதரிக்கும் புதிய அதிகாரி வந்து சேருவாங்க. நீதிமன்ற தீர்ப்பு சாதகமாக இருக்க போகுது. பணியிடத்தில் நீங்கள் சில சவால்களை சந்திக்க நேரிடும். பணிகள் மழை போல குவிந்து காணப்படும். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் குறித்த நேரத்தில் உங்கள் பணிகளை முடிக்க முடியும். 7.5 சனியின் தாக்கம் இன்னும் இருக்கிறதுனால உங்கள் பணிச்சூழலில் சந்தேகத்திற்கு இடமின்றி அனைவரையும் நம்பாமல் எச்சரிக்கையாக இருக்கிறது புத்திசாலித்தனம். நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்வீங்க. உழைப்புக்கேற்ற நல்ல பலனை நீங்கள் அனுபவிக்கலாம். நீங்கள் ஒரு தொழில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்க என்றால் அதற்கான நடவடிக்கையை இப்போதே தொடங்கலாம். ஆனால் அதே நேரத்தில் புதிய நிறுவனம் உங்கள் பதவி மற்றும் பொறுப்புகள் மற்றும் நிர்வாக எதிர்பார்ப்புகள் பற்றிய அனைத்து சாத்திய கூறுகளையும் ஆராய்ச்சி செய்யணுங்க. இவற்றை செய்வதன் மூலம் நீங்கள் நல்ல நிலையில் இருக்க முடியும் மற்றும் உங்கள் உத்தியோகம் சார்ந்த சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும். உறவில் உங்கள் தகவல் தொடர்பு திறன் மேம்பட்டு இருக்கும். உங்கள் குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். குழந்தைகளின் எதிர்பார்ப்புகளை உங்களால் திருப்திப்படுத்த முடியாமல் போகலாம். உறவில் அனுசரித்து விட்டு கொடுத்தும் நடந்து கொள்ள முயலுங்க. மேலும் பிறருடன் பேசும்போது உங்கள் பேச்சில் கவனம் தேவை. தவறான புரிதல்கள் அல்லது எதிர்மறைகளை தவிர்க்க உங்கள் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுக்கிறது நல்லது. சகோதர சகோதரிகளின் உறவுகள் இப்போது சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை. ஒற்றையர் புதிய உறவுகளை தேர்ந்தெடுக்கும்போது கவனமாக இருக்கணும். தவறான நோக்கங்களை கொண்ட ஒருவரை நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பு உள்ளது. நெருங்கி பழகுவதற்கு முன்னாடி யோசித்து ஆராய்ந்து செயல்படுங்க. திருமணத்திற்கு காத்திருந்தவங்களின் இந்த பயிற்சி வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கலாம். நல்ல செய்தியெலாம் உண்டு. உங்களுக்கு ஏற்ற சரியான துணையை நீங்கள் சந்திக்கலாம். பிரிந்திருக்கும் தம்பதிகள் இனிமேல் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துடன் இணைந்திருக்கவும் தரமான நேரத்தை ஒன்றாக அனுபவிக்கவும் இது சிறந்த நேரமாக இருக்கும். கருத்து வேறுபாடுகளை களைந்து புரிந்துணர்வை வளர்த்து கொள்வதன் மூலம் சுமூகமான உறவை பராமரிக்கலாம்.
குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் பொறுமையாக இருக்கணும். உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளும் அளவிற்கு பணம் இருக்கலாம், செலவுகள் அதிகமாக இருக்கலாம். கட்டுப்படுத்த வேணும். ஆடம்பர செலவுகள் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். பணத்தை சேமிக்க வேண்டும். எதிர்கால பாதுகாப்பு நலன் கருதி நீங்கள் முதலீடு மேற்கொள்ள நினைக்கலாம். இருப்பினும் முதலீடு செய்வதற்கு முன்னாடி முழுமையான ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். மேலும் நீங்கள் விதிமுறைகளை முழுமையாக புரிந்து கொண்டால் மட்டுமே தொடரணும். தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் நம்பிக்கை தரும் வகையில் இருக்கலாம். வணிக விரிவாக்கத்திற்கான கடன்களை பரிசீலிக்கிறவங்க அல்லது நிதி தேவைகளுக்காக சொத்துக்களை விற்கிறவங்க கவனமாக பரிசீலிக்க வேணும். பொதுவான பரிந்துரையாக விரைவான பலன் தரும் திட்டங்கள் அதாவது வர்த்தகத்தில் குறுக்கு வழியை நீங்கள் பயன்படுத்துகிறத தவிர்க்க வேண்டும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவதில் கவனம் செலுத்த வேண்டும். கவன சிதறல் குறைந்த மதிப்பெண்களுக்கு வழிவகுக்கும். மனதை ஒருமுகப்படுத்தி கவனத்திறனை மேம்படுத்த வேண்டும். வெளிநாட்டில் படிக்க விரும்புகிறவங்களுக்கு உங்கள் கனவுகள் நனவாகும். நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் மற்றும் ஆர்வத்துடன் செயல்பட வேண்டும். தெளிவான இலக்குகளை அமைத்து அதன்படி திட்டமிட்டு செயலாற்றவும். அமைதியான மற்றும் கவன சிதறல் இல்லாத படிப்பு இடத்தை கண்டறியவும். பாடங்கள் பெரிதாக இருந்தால் சிறு சிறு பகுதிகளாக பிரித்து படிக்கணும். உங்கள் இலக்கை அடைந்து வெற்றி காண்பீங்க. கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியுடன் நீங்கள் எந்த தடைகளையும் சமாளிக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள். முன்னேற்றம் தானாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் மேம்படும் என்றாலும் அதனை தக்க முறையில் பராமரிக்க வேண்டும். நடைப்பயிற்சி, யோகா அல்லது தியானம் மேற்கொள்வதன் மூலம் உங்கள் மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். உங்கள் நல்வாழ்வை கணிசமாக மேம்படுத்தும். வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாதுகாப்பான வேகத்தை பராமரிக்கணும். பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்கள் நிறைந்த உணவில் கவனம் செலுத்தணும். இவை அன்றாட நடவடிக்கைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆற்றலை வழங்க முடியும். முதுகு மற்றும் முழங்கால் பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும். மன அழுத்தத்தை தவிருங்க. நீங்கள் தூக்கமின்மை பிரச்சனையால் பாதிக்கப்படலாம். எனவே முறையான ஓய்வு மற்றும் தூக்கத்தை நீங்கள் மேற்கொள்ளவும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, சனிக்கிழமையில் அனுமனுக்கு வெற்றிலை மாலை வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபடலாம். விஸ்வரூப அனுமனை வழிபடுவதும் சனி பாதிப்புக்கு உள்ளான பரிகாரமாக அமையும். கும்பகோணம் அருகில் ஆனந்தமங்கலம் என்ற ஊரில் உள்ள தசபுஜ அனுமனை வழிபட்டு வாருங்க. சகல நன்மைகளும் உண்டாகும். அமாவாசை தினத்தில் குலதெய்வத்தை வணங்கி வாருங்க. குடும்பம் செழிக்கும்.